Hello everyone, welcome to Mom's Secret. இது ஒரு வீக்கெண்ட் vlog தான். சாட்டர்டே அண்ட் சண்டே ரெண்டு நாளுமே வந்து ஷூட் பண்ணது. சாட்டர்டே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜூக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஜாராக்கா அழகாக வந்து ஒரு ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணியிருந்தா. ஸோ இந்த ஜூவில் பார்த்தீங்கன்னா வைல்ட் அனிமல்ஸ், ஃபார்ம் அனிமல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஃபார்ம் அனிமல்ஸ் கிட்டே போயிட்டுருந்தோம். ஸோ இந்த மாதிரி லைவான அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஜூக்கு தான் வர முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாடு, இந்த சைடு வந்து கழுதை, அதுக்கப்புறம் கோழி, ஆடு இந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க. ஸோ இதுக்கு கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போகணுன்னா வந்து நம்ம சிங்கம், புலி எல்லாமே பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார்ம் அனிமல்ஸ் மட்டும் நான் கூட காட்டுறேன். ஸோ இவங்க பேம்பர் பண்ணுறதை பார்த்தோன்னே பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு கழுதை வந்து அதை பேம்பர் பண்ணணுன்ட்டு அப்படியே கிட்ட நடந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அவங்க எல்லாத்தையுமே டச் பண்ணி பேம்பர் பண்ணிகிட்டே போனாங்க. பசங்க நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜியாவுக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் லைவ் அனிமல்ஸ் பார்க்கும்போது அவள் வந்து கூப்பிட்டே இருந்தா. இங்கே பார்த்தீங்கன்னா கோழி இருந்துச்சு உள்ளக்கா. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஆடு வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தனால ஃபுல்லாக எங்களால் கேப்சர் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு ஃபார்ம் அனிமல்ஸ் மட்டும் நாங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே எடுத்த சில கிளிப்பிங்ஸ் இது. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நல்லா தலை குளிச்சுட்டு மேடம் வந்து நல்லா வெயிலில் வச்சு காய வச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஜியாவும் நல்லா குளித்து தூங்கி எந்திரிச்சிட்டா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே எடுத்த வீடியோ. நான் வந்து க்ராசரி வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே வந்து லன்ச் வேலையும் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றதுக்காக நான் கிச்சன் வந்துட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா பப்பாயா வாங்கியிருந்தேன். நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஸோ சம்மர் டைம்னால பார்த்திங்கன்னா பப்பாயா, கேண்டலூப்ஸ், அதுக்கப்புறம் தர்பீஸ் இந்த மாதிரி நல்ல தண்ணி ஐட்டம் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு, தேங்காய் சோறு, தால்ச்சா, சிக்கன் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ஊர் சைட்லலாம் ரொம்ப ட்ரெடிஷ்னல். பிரியாணிக்கு பதிலாக மோஸ்ட்டாக இது தான் வந்து செய்வாங்க எந்த ஃபங்க்ஷன்னாலுமே. ஸோ வீட்டுக்கு வந்து லன்ச் வேலை ஆரம்பிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா மணி 1:30 ஆகிடுச்சு. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க, சரி ஓகே நீ ஒரு குக்கிங் சேலஞ்ச் மாதிரி நீ ட்ரை பண்ணுறியா அப்படி கேட்டிருந்தாங்க. ஸோ 1 hour உனக்கு நான் டைம் தரேன், நீ அதுக்குள்ளே லன்ச் பண்ணிடுவியா அப்படி கேட்டிருந்தாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்றதுக்காக நான் வந்து எப்போ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்ற டைமையும் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாமே கட் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:49 ஆகுது. ஸோ இப்போ வந்து நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எல்லா விசில்ஸையும் நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ரைஸ் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் அது ஒரு ரெசிபி வீடியோவாக எடுக்கலாம்னு நினச்சிருந்தேன். சரி ஓகே சேலஞ்சுன்னு சொன்னோன்னே நம்ம டக்குன்னு பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக நான் டக்குன்னு எல்லாமே பக்கத்தில் வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கண்டிப்பாக என்னோடய சேனலில் வந்து தேங்காய் சோறு, தால்ச்சா ரெசிபி வந்து தனித்தனியாகவும் நான் போடுவேன். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 ஏலக்காய், 1 பட்டை, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம மற்ற வேலையெல்லாம் ரெடி பண்ணிடலாம். குக்கர் பார்த்திங்கன்னா நான் சிக்கன் கிரேவிக்காக எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பாத்திரம் வந்து நான் தால்ச்சா செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தால்ச்சாக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ குக்கரில் இன்னும் ஹீட் ஆகலை. ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ தால்ச்சா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 1 பட்டை வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபெனல் சீட், சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 1 வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 பச்சை மிளகாவை நான் சேர்த்துக்கிறேன். ஸோ
ஸோ ரைஸ் பார்த்திங்கன்னா ரைஸ்க்கு வந்து வெங்காயம் நல்லா குக் ஆகிட்டுருக்கு பார்த்திங்களா, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 3 ரெசிபிக்குமே காமனாக பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இது 3மே தான் இருக்கும். ஸோ இப்போ குக்கர் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ ரைஸில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு புதினா, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ மோஸ்ட்டாக தேங்காய் பால் சாதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் பால் வந்து எடுத்து போடுவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட தேங்காயும் இல்லை பாலும் இல்லை, அதனால் வெறும் நான் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி இந்த ரைஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நெய் சோறுன்னு சொல்ல முடியாது, தேங்காய் சாதம்னு சொல்ல முடியாது. ஸோ ரெண்டுக்குமே நடுவில் தான். ஸோ ஊர்லலாம் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்து செய்வாங்க. நெய் சோறாக இருந்துச்சுன்னா வெங்காயம் தக்காளிலாம் தேவையே இல்லை. ஜஸ்ட்டு வந்து நம்ம நெய்யில் வந்து கரம் மசாலாலாம் போட்டு அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து ரைஸ் போட்டுக்கலாம். ஸோ சொல்லிகிட்டே நான் விட்டுட்டேன் பாருங்கள். இப்போ வந்து ரைஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் ரைஸ் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த தால்ச்சாவில் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி வந்து சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பூசணிக்காய், அதுக்கப்புறம் வாழைக்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் 3 காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், மாங்காய் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குழம்புத்தூள் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் மூழ்கிற வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நம்ம சேர்த்துருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பை வந்து நான் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ட்ரெடிஷ்னலாக பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மட்டனோட எலும்பு இல்லைனா வந்து அந்த கொழுப்பு வந்து சேர்த்து குக் பண்ணுவாங்க. ஸோ நான் வெறும் இன்னைக்கு பருப்பை மட்டும்தான் வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ தால்ச்சாக்கு பண்ணுற எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ ரைஸ் சேர்த்துட்டு நம்ம இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 150க்கு ஆரம்பிச்சு இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:05 தான் ஆகுது. ரைஸோட வேலை முடிஞ்சிருச்சு, தால்ச்சாக்கும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் கிரேவி மட்டும்தான் பண்ண போகிறோம். ஸோ குக்கர் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தோன்னா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நான் சேர்த்துக்கிறேன். ஸோ வெங்காயம் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது கூட நான் 3 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த தக்காளி வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சுன்னா வந்து நல்லா மேஷ் ஆகிடும். ஸோ நம்ம ப்ரெஷர் குக்கரை வைக்கிறனால பார்த்திங்கன்னா நல்ல கிரேவி நம்மளுக்கு நிறையாவே கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சிக்கன் கிரேவியில் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து கொஞ்சோண்டு பொட்டேட்டோ சேர்ப்பேன், உருளைக்கிழங்கு, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் தூள், தனியா பொடி, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன்.
இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஸோ சிக்கன்லேயே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குன்றனால நான் வந்து தண்ணி நிறையா சேர்த்துக்கலை. இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வரைக்கும் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து இந்த சிக்கன் கிரேவி வந்து நல்லா திக்காக வரும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:21 ஆகுது. இப்போ இந்த குக் ஆகிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிடுறேன். தால்ச்சாவில் இருந்த எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து கடைசியாக நம்ம புளி சேர்த்துக்கணும். ஸோ ஒரு கப் அளவுக்கு நான் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம குக் பண்ணி வச்சுருந்த துவரம் பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளியும் பருப்பும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இது குக் ஆனால் போதும். இது லைட்டாக வந்து பாயில் ஆகணும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா சிக்கன்லேயும் வந்து ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தால்ச்சாவும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது. நம்ம வந்து 1:49க்கு ஆரம்பித்தோம். இப்போ 2:30க்கே முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு தக்காளி வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சாலே போதும். நம்ம வந்து டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஜாரா பார்த்தீங்கன்னா சோனிக் இமேஜ் பார்த்து வரைஞ்சிட்ருக்கா. ஸோ அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்றதையும் நான் காட்டுறேன். ஸோ எங்களோட வீக்கெண்ட் ரொம்ப சூப்பராகவே போச்சு. உங்க கூட ஒரு நல்ல ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned. Thank you for watching.